Hi, good morning. This is Dr. Sri Girish, plastic surgeon, Sirpi Aesthetics. So, இன்னைக்கு வந்து நம்ம Sirpi Aestheticsல ஒரு gynecomastia பேஷண்ட்டை நாங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நாங்கள் வந்து லைவ் ஆன் டேபிள் சர்ஜரியை நாங்கள் காமிக்க போகிறோம். சில பேருக்கு பிளட் எல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கிடையாது. பட் gynecomastia சர்ஜரி எப்படி நாங்கள் இங்கே ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பேஷண்ட்டை வந்து ஏசெப்டிக்காக நல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ஆன் டேபிள் வச்சாச்சு. மேடம் வந்து அனஸ்தீசியா கொடுத்துருக்காங்க, டாக்டர் சங்கீதா மேம் அனஸ்தெட்டிஸ்ட். ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா பேஷண்ட்டுக்கு நாங்கள் டியூபே யூஸ்வலி வந்து அந்த மூச்சு சுவாசத்துக்காக டியூப் போடுவாங்க. பட் வி ஹவ் நாட் டன் தட். மேடம் வந்து வெறும் பேஷண்ட்டை வெறும் தூங்க வச்சுட்டு we are planning to do this surgery. And so coming to the gynecomastia part, patient is having grade 2B gynecomastia, ஒரு grade 3 வரைக்கும் இருக்கு. ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட ஸ்கின் குவாலிட்டி வந்து ரொம்ப புவராக இருக்குது. ஸோ அதனால் இப்போ gynecomastia சர்ஜரி பண்ணாலும் இதோட ஸ்கின்னோட ஹீலிங் வந்து கொஞ்சம் ரொம்ப ரிங்கிள்டாக அந்த மாதிரி வரலாம். ஸோ அதுக்காக வாட் வி ஆர் பிளானிங் டுடே இஸ் ஃபஸ்ட்டு லைப்போசெக்ஷன் பண்ணி எல்லாமே ஈவன் அவுட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கிளாண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஸ்கின் டைட்னிங்னு ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி பைபோலார் டெக்னாலஜியை வச்சு ஸ்கின் டைட்னிங் பண்ண போகிறோம். ஸோ வில் சி ஒவ்வொரு ஸ்டெப்பாக வில் சி நெக்ஸ்ட். டுமிசன் ஃப்ளூயிட். ஸோ இது எதுக்காகன்னா பெயின் கம்மி பண்ண, அது இல்லாமல் ப்ளீடிங்கும் கம்மி பண்ண நம்ம லைப்போசெக்ஷன் பண்ணுறப்ப. ஸோ இப்போ வந்து ஒரு சைடு நம்ம வந்து அந்த நம்பிங் ஃப்ளூயிட் ஆர் டுமிசன் ஃப்ளூயிட் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரொம்ப ஸ்வெல்டாக இருக்குது, இந்த பக்கம் நெக்ஸ்ட் we are going to give. ஸோ இதில் வந்து ஒரு 15-20 minutes we are going to wait for this side. ஸோ this is the body tight probe. ஸோ this is என்னென்னா ரெண்டு பக்கம் இருந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஸ்கின் வந்து நல்லா டைட்டன் ஆகும். இது மெயினாக அந்த ஸ்கின்னு வந்து மசில் அட்டாச் ஆகிருக்கிற ஒரு லிகமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை தான் வந்து இது டைட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் த பாடி டைட், தட் இஸ் பைபோலார் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஸ்கின் டைட்னிங் டிவைஸ். ஸோ இது லைப்போசெக்ஷன் கூடவும் யூஸ் பண்ணலாம், இல்லை லைப்போசெக்ஷன் இல்லாமல் ஸ்கின் லாக்ஸிட்டி மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அவங்களுக்கும் இதை டைட்னிங் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு கிரேட் 2B to 3 gynecomastia இருக்கனால we are using this body tight for this patient. ஸோ யூஸ்வலி வந்து இந்த ஸ்கின் டைட்னிங் டிவைஸை வில் பர்ஃபார்ம் இட் அஸ் அ லாஸ்ட் ப்ரொசீஜர் ஆஃப்டர் ரிமூவிங் தி கிளாண்ட் அண்ட் ஆல். ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு ஆல்ரெடி ஸ்கின் ரொம்ப லேக்ஸாக ஒரு மாதிரி எலாஸ்டிசிட்டி இல்லாதனால நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த டுமிசன் ஃப்ளூயிடுங்கிற நம்பிங் ஃப்ளூயிட் இன்ஜெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமே நவ் we are going to tighten the skin. ஸோ அது எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அட்டாச் டு திஸ் மெஷின் கால்ட் as Embrace RF. ஸோ இதுதான் வந்து அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி எனர்ஜியை வந்து டெலிவர் பண்ணுது. ஸோ எக்ஸ்டர்னல் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 40 டிகிரி செல்சியஸ் வச்சுருக்கோம், இன்டர்னல் கட் ஆஃப் வந்து 60 டிகிரி செல்சியஸ். ஸோ இட் இஸ் பேசிக்லி ஹீட்டிங் த ஸ்கின் அண்ட் மேக்கிங் இட் டைட்டன் பை ப்ரொடியூசிங் கொலாஜன் அண்ட் எலாஸ்டின். ஸோ இதில் வந்து இந்த ஒரு ப்ரோப் வந்து ஸ்கின்னுக்கு அடியில் போகும். ஸோ ஒரு இடத்துல அரௌண்ட் 9 to 10 கிலோ ஜூல்ஸ் நம்ம கொடுக்கலாம். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸே வந்து அவருக்கு பேடாக இருக்குது பாருங்கள். ஸோ இது எல்லா இடமே இட் இஸ் இன்வால்வ் வித் ஸ்ட்ரெச் மார்க்ஸ். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இந்த RF டைட்னிங் வந்து நல்லாவே ஸ்கின்னை போஸ்ட் ஆப்ரேட்டிவாக டைட் பண்ணும். Finish the liposuction part. So if you can see நம்ம இந்த gland மட்டும் தனியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கொழுப்பு ஒன்றுமே இல்லை, இங்கே வந்து gland பெருசாக இருக்குது தெரியுதுங்களா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே இருக்கிற சைடில் இருக்கிற கொழுப்பெல்லாம் நம்ம we have reduced. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 inch thicknessக்கு we have completed. ஸோ மேலே we have not done much liposuction because male chestக்கு it is very essential. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த gland நல்லா தெரியுது. ஒரு சின்ன பல்கினஸ் இருக்குது, அதனால் நான் திருப்பி போய் இந்த ஃபேட்டை செக் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்கின்னுக்கும் மசிலுக்கும் நடுவில் தான்
நிறைய பேர் கேட்பாங்க வயிற்றுக்குள்ளே போக போகிறீங்களா, செஸ்ட்டுக்குள்ளே போக போகிறீங்களான்னு. அதெல்லாம் கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேனுலா வந்து ஸ்கின்னுக்கு கீழே தான் இருக்கும். அதுக்கு கீழே இருக்க கொழுப்பை மட்டும்தான் we are taking. வயிற்றுக்குள்ளே இருக்க கொழுப்பு எடுக்க முடியுமான்னு சில பேர் கேட்பாங்க, which is not at all possible. இந்த இடம் ஆல்மோஸ்ட் 1 inch வந்தாச்சு. ஸோ ஃபியூ டெதரிங் பண்ணிவிட்டு தென் we'll stop here. ரொம்பவும் ஃபேட் எடுக்க முடியாது, எல்லா ஃபேட்டும் எடுத்துருங்க டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, which is also not possible. லைப்போசெக்ஷன் பண்ணி முடிச்சாச்சு. நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, லைப்போசெக்ஷன் மட்டுமே போதுமா டாக்டர், இந்த இது கண்டிப்பாக வேணுமா, அவசியமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கைனகோமாஸ்டியாவுக்கு நம்ம மெயினாக இந்த பால் சுரக்கிற கிளாண்ட் வந்து இருக்கும், அதை லைப்போசெக்ஷன் மூலமாக நம்ம முற்றிலுமாக எடுக்க முடியாது. ஸோ இவ்வளோ பெரிய கிளாண்டை வந்து நம்ம வெறும் என்னதான் நம்ம வந்து அந்த டியூப்பை வச்சு நம்ம உறிஞ்சினாலும் அது ஃபுல்லாக வராது. ஸோ அதனால இந்த ஸ்கின்னுக்கு கீழே ஓப்பன் பண்ணி அந்த கிளாண்டை எடுத்தால் தான் இந்த கான்டூரே நல்லா மெயின்டைன் ஆகும். பார்த்தீங்கன்னா இங்கே கம்மியாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது, இங்கே மட்டும் என்லார்ஜாக இருக்குது, இங்கேயும் என்லார்ஜாக இருக்குது. இப்போ கிளாண்டை எடுத்துகிட்டு நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சுது, சூச்சரும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா the chest has become flat. இங்கே ஒரு சின்ன தையல், இந்த இடத்துல ஒரு சின்ன தையல், அவ்வளோதான். பட் இங்கே முதல்ல இருந்ததுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்கின் has become very thin and flat. ஸோ எஸ், ப்ரொசீஜர் இஸ் ஓவர். ஸோ இப்போ கைனகோமாஸ்டியா சர்ஜரி முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா we have put the compression garments on table itself. So this is the compression garments. ஸோ இந்த கம்ப்ரெஷன் கார்மெண்ட்ஸை தான் வந்து நாங்கள், ஸோ இது வேறு பேஷண்ட் இது, பட் இந்த மாதிரி ஒரு கம்ப்ரெஷன் கார்மெண்ட்ஸ் வந்து ஆன் டேபிளே நாங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிடுவோம். ஸோ தட் அந்த ஸ்கின் வந்து நல்ல கம்ப்ரெஸ்டாக செஸ்ட் வாலில் நல்லா அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இது போஸ்ட் ஆப்ரேட்டிவாக பிளட் எதுவும் கலெக்ட் ஆகாமல், வாட்டர் எதுவும் கலெக்ட் ஆகாமல் அது நம்ம பார்த்துக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து இப்போ தோ கைனகோமாஸ்டியா பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் தி ஃபேட் விச் வி ஹவ் டேக்கன் ஃப்ரம் போத் சைட்ஸ். அரவுண்ட் 1300 ml ஆஃப் ஃபேட் அலாங் வித் த ஃப்ளூயிட், நம்ம உள்ளே கொடுக்குற வாட்டர் அலாங் வித் தட் வந்து நம்ம வந்து 1300 ml பக்கம் எடுத்திருக்கோம். ஸோ திஸ் இஸ் தி கிளாண்ட் டிஷ்யூ விச் வி ஹவ் டேக்கன் அவுட் ஃப்ரம் த கைனகோமாஸ்டியா. ஸோ இது ரைட் சைடு எடுத்தது, இதில் லெஃப்ட் சைடு. இந்த பேஷண்ட்டுக்கு ரைட் சைடு கொஞ்சம் பெருசு, லெஃப்ட் சைடு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ இதை நம்ம டிசெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நிறையா மில்க் செக்ரீட்டிங் டக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம ஃபேட்டில் வச்சு நம்ம எடுக்க முடியாது. ஸோ கைனகோமாஸ்டியாவில் வந்து வெறும் லைப்போசெக்ஷன் மட்டும் பண்ணி எடுக்க முடியாத காரணமே என்னென்னா அந்த ஹார்ட் டிஷ்யூ இருக்கும். ஸோ இப்போ நான் அதை உங்களுக்கு நான் டிசெக்ட் பண்ணி காமிக்கிறேன், அது எப்படி அந்த மில்க் செக்ரீட்டிங் டக்ஸ் இருக்குது, அதை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு. வந்து நம்ம அந்த கைனகோமாஸ்டியாங்கிற ஆண் மார்பகத்துலேருந்து எடுத்த டிஷ்யூ, இது வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத நீங்கள் உங்களுக்கு காமிக்கிறக்காக தான் நான் வந்து இதை நான் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட்டாக தெரியுது, அதாவது கொழுப்புங்கிறது இந்த பகுதி. இது எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். ஸோ இது வந்து ஈஸியாக வந்துடும். நம்ம போக போக பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் மாதிரி இருக்குது, தெரியுதுங்களா? இதுதான் கொஞ்சமாக வந்து அந்த பால் சுரக்கிற கிளாண்டு ஆண் மார்பகத்தில் வந்திருக்கிறது. ஸோ இது பாருங்கள், பிளேடில் 22 பிளேடில் கட் பண்ணவே எவ்வளோ ஹார்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் வெறும் லைப்போசெக்ஷனில் மட்டும் இது வந்துடாது. ஸோ இது எவ்வளோ ஹார்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இது மாதிரி கிளாண்டு வந்து இருக்கிறதுனால தான் இதை நம்ம சர்ஜரி மூலமாக தான் எடுத்தாகணும். மாத்திரை மருந்துலையோ இல்லை வெறும் லைப்போசெக்ஷன் மூலமாகவோ நம்ம அதை எடுக்க முடியாது.